ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏர்டெல்லும் டாட்டாவும் இணைகிறாங்க. எதுக்காக அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 8 வருஷம் ஆண்ட்ராய்ட்ஸ் அப்டேட் இனிமேல் கிடைக்க போது ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப்டேட், அது என்னென்ன பிராண்டு எப்படி தரப்போறாங்கன்றத ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மிட்ரேஞ்சில் வந்திருக்க மீடியாடெக்கோட புதிய ப்ராசஸர், அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆப்பிளோட 17 சீரிஸ் ஃபுல்லாகவே லீக் ஆயிடுச்சு, அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரியல்மிலேருந்து ஒரு அல்ட்ரான்ற ஒரு ஃபோன் வரப்போது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாம்சங்கோட Z Fold லீக் ஆயிருக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கா. அதெல்லாம் என்னன்றது ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா டெக் இன்ஃபர்மேஷன் பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மள டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, போக்கோ தரப்புல இருந்து M7 5Gன்ற போனை இந்தியாவுக்காக லான்ச் பண்ண போறாங்க. அதோட டேட் அனௌன்ஸ் ஆயிருக்கு. அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரப்போகுது அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலா ஓரளவுக்கு லீக் ஆயிருக்கு. அதை பத்தி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த போக்கோ M7 5G பொறுத்த வரைக்கும் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றதுக்கு தெரிஞ்சுங்க. அது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா எந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வரலாம் எல்லாமே இப்ப கிளியரா லீக் ஆயிடுச்சு. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். போக்கோ M7 5G பொறுத்த வரைக்கும் கேமரா மாடியூல பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டா இருக்கு. ரவுண்ட் ஷேப்ல வந்து ஒரு அதாவது பிளாக்ஷிப் லெவல்ல உள்ள கேமரா டிசைன் செட்டப்பை கொண்டு வந்திருக்காங்க. ரவுண்ட் ஷேப்ல 4 கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா 4 கேமரா கிடையாது அப்படின்றது தெரிஞ்சுக்க. இது வந்து மிட் ரேஞ்ச் ப்ராசஸரோட ஸ்னாப்டிராகனோட புது ப்ராசஸரான ஸ்னாப்டிராகன் 4 Gen 2 ஓட வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க. இதுல வந்து பேஸ் வேரியண்டா என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 12GB RAM வரப்போகுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு கீழே வரக்கூடிய செக்மெண்ட்ல வரக்கூடிய இந்த போன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி வரப்போகுது. அதாவது இன்னும் ஒரு வாரத்தில் இந்த ஃபோன் வரப்போகுது அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு. இது வந்து எதை நோக்கி அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க கேட்டீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டை நோக்கி லான்ச் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிங்க. போக்கோ M7 5Gன்ற ஃபோன் இந்தியாவில் இந்த செக்மெண்ட்ல ஃபாஸ்டஸ்ட் 5G ஃபோனாக இருக்க போகுதுன்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி மேற்கொண்டு அப்டேட் வரும்போது நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம். இப்போதைக்கு இப்படி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு ஃபோன் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிங்க. நம்ம ஏற்கனவே மார்ச்ல என்னென்ன ஃபோன்ஸ் வரும்னு சொல்லியிருந்தோம். அந்த ஃபோன் லிஸ்ட்ல நம்ம சேனல்ல இருக்கு. ஏன்னா போன் பர்ச்சேஸ் பண்றோம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கீங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, iPhone 17 சீரிஸ் ஒட்டுமொத்தமா மாறிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல வரப்போகுதுன்ற மாதிரி இப்ப லீக் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம iPhone 17 சீரிஸ்ல எந்தெந்த போன்ஸ் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 17 Air, 17, அதுக்கப்புறம் வந்து 17 Pro, அதுக்கப்புறம் 17 Pro Max அப்படின்ற 4 போன் வரப்போகுது. 17 Air பொறுத்த வரைக்கும் அதாவது 16E எப்படி பார்த்தோமோ அதே போல சிங்கிள் கேமரா கட் அவுட்டோட பேக்ல வரப்போகுது. ஒரு கேமரா மெயின் கேமரா, இந்த எண்ட்ல வந்து ஃபிளாஷ் இருக்க போகுது. அதுக்கப்புறம் iPhone 17 பாத்தீங்கன்னா 16 எப்படி பார்த்தோமோ அதே போலதான் இருக்க போது. வேற எந்தவித சேஞ்ச் இருக்க போறதுல. iPhone 17 Pro பாத்தீங்கன்னா ப்ரோவும் ப்ரோ மேக்ஸும் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆயிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா பேக்ல வந்து கேமரா கட் அவுட்ன்ற அந்த பார்டர் வந்து பெருசா கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ் மாதிரி ஒரு டைப்ல கொடுத்து இந்த இடத்துல 3 கேமரா கொடுக்க போறாங்க. ரெகுலரா கொடுக்குற 3 கேமரா. அதுக்கப்புறம் இந்த கார்னர்ல 2 ஃபிளாஷ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போதைக்கு வந்திருக்கிற அபிஷியல் லீக்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் மூலமா பார்க்கும்போது இந்த கட் அவுட்ல தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி iPhone 17 சீரிஸ் இப்போதைக்கு லீக் கிடைச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. இதை பார்க்கும்போது iPhone 16 சீரிஸ்ல சின்னதா பாக்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. 16 Pro Max Pro சீரிஸ்ல அந்த பாக்ஸை அப்படியே கொஞ்சம் பெருசா லென்த் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ரியல்மில இருந்து நார்சோ 80 Pro சீரிஸ் வந்து இந்தியாவுக்கு லான்ச் வரப்போகுது. அதுக்காக BIS சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க. ரியல்மி நார்சோ சீரிஸ் கொஞ்சம் வேற லெவல் பட்ஜெட் செக்மெண்ட்ல கொடுக்குற சீரிஸ். இந்த நார்சோ சீரிஸ்ல 80 Proன்ற மாதிரி இப்போதைக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க BIS சர்டிபிகேஷன் வாங்கினதுல ஒரு சில டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, என்னென்ன மெமரி வேரியன்ட் வரலாம்னு கேட்டீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட், 8GB RAM 256GB வேரியன்ட், 12GB RAM 256GB வேரியன்ட்ன்ற மாதிரி 3 வேரியன்ட்ல வரலாம். கலரை பொறுத்த வரைக்கும் ரேசிங் கிரீன், ஸ்பீடி சில்வர், நிட்ரோ ஆரஞ்சு அப்படின்ற 3 கலர் வேரியன்ட் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் ரியல்மி நார்சோ 80 அல்ட்ரா பொறுத்த வரைக்கும் 8GB RAM 128GB வேரியன்ட் பேஸ் வேரியண்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதுல வந்து 80 ப்ரோ அல்லது 80 அல்ட்ரா அப்படின்ற மாதிரி வரலாம் அப்படின்ற பேர்ல நேம்ல வரலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதுவும் மார்ச்ல தான் வரப்போகுது அப்படின்றது இப்போதைக்கு ஓரளவுக்கு அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம அப்கமிங் போன்ஸ்ல சொன்ன விஷயம் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இன்டெலோட லேட்டஸ்ட் ப்ராசஸர் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டெலோட எக்ஸியான் அப்படின்ற ப்ராசஸர் 6700P அண்ட் 6500P அப்படின்ற சீரிஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான சீரிஸ் இது. அதனால இதுல வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து எக்கச்சக்கமான ஏஐ சப்போர்ட் பண்ண போதா அப்படின்றத அவங்க கிளைம் பண்றாங்க. இந்த எக்ஸான் 6700 அண்ட் 6500P சீரிஸை பொறுத்த வரைக்கும் 1.4x கம்பேர்டு ப்ரீவியஸ் ஜெனரேஷனோட பவர் வந்து லெஸ்ஸா எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாம ஏஐ ஒர்க்லோட எஃபிஷியன்ட்ல ஈஸியா கிளியர் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜிபியூலாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா AMD 5th gen EPYC சிப்ஸோட இது பவர்ஃபுல்லா இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களோட காம்படிட்டிவ் AMD தான், அதுக்கு காம்படிட்டிவா பத்தி தான் பேசியிருக்காங்க. Exeon 6 runs AI டாஸ்க்கை வந்து 1.5x ஃபாஸ்டரா முடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது சில கோர்ஸ்லயே முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நெட்வொர்க் ஆக்செப்ட்ல பாத்தீங்கன்னா நெட்வொர்க்குக்கும் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹை ஸ்பீட் ஈத்தர்நெட் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமா பாத்தீங்கன்னா 200 GB வரைக்கும் பேண்ட் வித் வரைக்கும் இது சப்போர்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் அப்படின்றதுனால 200 GB வந்து ஓவராலா நம்ம ஃபுல் ஸ்பீட்ல கூட நம்ம வந்து ஈத்தர்நெட் கேபிள் மூலமாக நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஃபிளெக்சிபிள் போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அட்வான்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ், ஹை எஃபிஷியன்சி பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலான்ற மாதிரி இப்போதைக்கு இன்டெல் இருந்து லான்ச் பண்ணது மூலமாக தெரிஞ்சிருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ரியல்மில இருந்து அல்ட்ரான்ற ஒரு போனை கொண்டு வர போறாங்க. அதை வந்து MWCல இப்போ வந்து 2025ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கக்குள்ள இதை வந்து ஒரு வீடியோ ட்விட்டர்ல லீக் பண்ணியிருக்காங்க ரியல்மி தரப்புல இருந்து. அந்த வீடியோ பார்க்கக்குள்ள பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேமரா இருக்கு. லுக் லைக் வந்து DSLR லைக்ல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்றாங்க. DSLR லெவல், ட்ரூ DSLR லெவல் ஸ்மார்ட் போன்ல கேமராவை ஸ்மார்ட் போன்லயே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து MWC பார்சிலோனா நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து இவங்க காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அல்ட்ரா கிளாரிட்டி இருக்கு. பிளாக்ஷிப்ல எடுக்கிறது வந்து அதாவது ஒரு ஏன்ற பிளாக்ஷிப்பையும் பின்ற பிளாக்ஷிப்பையும் கம்பேர் பண்ணி இந்த ஷூட் ஆன் ரியல்மி அல்ட்ரான்ற போனை காமிச்சிருக்காங்க சென்டர்ல. வேற லெவல். அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணக்குள்ள இதுல வந்து கிளாரிட்டி சூப்பரா இருக்கு. அது 10x ஜூம்ல சூப்பரா இருக்குன்றது தெரிஞ்சுங்க. ரியல்மி குளோபல்ல அபிஷியலா இந்த வீடியோ போட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த போன் வந்து வேற லெவலா வரப்போதா அப்படின்றது. இது ஒரு பிளாக்ஷிப் சீரியஸா இருக்குன்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்த நம்ம பார்க்க ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா Xiaomi 15 சீரிஸ் இந்தியாவுக்கு வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டோம். அது வந்து எப்போ வரப்போகுதுன்றது நம்ம சொல்லிட்டோம். அதை வந்து இப்போ வந்து டீஸ் கொடுத்துருக்காங்க. டீசர் மாதிரி ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அமேசான்ல தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 18ஆம் தேதி வரப்போகுது அடுத்த மாசம் அப்படின்றது நம்ம சொல்லிட்டோம். அதனால அதுக்காக இப்போ ஒரு டீசர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த டீசரோட இமேஜை காமிக்கிறாங்க. இதை வந்து வேற ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் வந்து குளோபல் லான்ச் லைவ் ஸ்ட்ரீம் வந்து அமேசான்ல லான்ச் பண்ண போறாங்க. டெலிகாஸ்ட் ஆகும். அதன் மூலமா நம்ம பார்த்து தெரிஞ்சுங்க. ஆனா வந்து இந்தியாவுக்கு வந்து 18ஆம் தேதி தான் சேல்ஸுக்கு வரும். அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா லினோவோட ஐடியல் பேட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்லிம்மோட 5th gen 10th சீரிஸ் லேப்டாப். இந்த லேப்டாப்ல வந்து AMDயோட ரேசரோட AI ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. AI 300 சீரிஸ் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதனால இது இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல என்னென்ன பிரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, இதுல ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 16 inch வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து டச்சும் பண்ணிக்கலாம், நான் டச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 ஆப்ஷன்ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 40% வந்து NTSC கலர் கொடுத்திருக்காங்க. 300 nits பிக்மென்ட்னஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ப்ராசஸர் அண்ட் கிராபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் AMD Ryzen AI 7350 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. 5 GHz ஸ்பீட் ஸ்பீக்கர் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம AMD RDNA 3.5 கிராபிக்ஸ் கார்டு போட்டிருக்காங்க. அதனால வேற லெவல் ப்ராசஸிங் பவர் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 32 GB RAM வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ற 4th gen SSD கொடுத்திருக்காங்க. எல்லாமே ஹையா கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத்தோட லேட்டஸ்டோட 5.4 கொடுத்திருக்காங்க. வைஃபையோட லேட்டஸ்டான 7 கொடுத்திருக்காங்க. இவ்வளவு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம 1080p full HD plus IR hybrid webcam கொடுத்திருக்காங்க. டூயல் மைக்ரோஃபோன் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம 1 year Lenovo premium care கொடுத்திருக்காங்க. அது மட்டும் 65 watts USB-C அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது என்ன பிரைஸ்க்கு இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா பிரைஸ் அந்த அளவுக்கு ஃபிளாக்ஷிப் லெவல்ல தான் வச்சிருக்காங்க. 91,990 ரூபாய்ன்றத இந்த பிரைஸோட ஸ்டார்டிங் வேரியன்ட் வச்சிருக்காங்கன்றது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கங்க.
அடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டுல இனிமேல்ட்டு 8 வருஷம் அப்டேட் கொடுக்க போறாங்க. சாம்சங் கூகுள்லாம் 7 வருஷம் அப்டேட் கொடுத்தாங்களா, இனிமேல்ட்டு அதை தாண்டி 8 வருஷம் கொடுக்க போறாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபியூச்சர் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்ல இனிமேல்ட்டு 8 வருஷம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த பிராண்டோட கேட்டீங்கன்னா குவால்காம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா குவால்காம் சிப்செட்டோடலாம் கம்பேர் பண்ணி குவால்காமும் கூகுளும் இப்போ இணைஞ்சு 8 வருஷம் சாஃப்ட்வேர் கொடுக்க போற அப்டேட் கொடுக்கறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. 8 வருஷம் சாஃப்ட்வேர் கொடுக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா 8 ப்ராசஸரோட ஆண்ட்ராய்டு 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்த போனு 8 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் வரைக்கும் ஒர்த்தாகும். அப்படின்னா ஆண்ட்ராய்டு 15ல இருந்து ஒரு 8 வருஷம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 23 வரைக்கும் சப்போர்ட் ஆகும். இதனால IQ 13 OnePlus 13 கூடிய சீக்கிரத்தில் கூடுதலாக சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்கறத பத்தி அவங்க அப்டேட் பண்ணுவாங்கன்றத சொல்லியிருக்காங்க. இவங்க 8 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உங்களோட ஆப்போனண்டா இருக்கிற மீடியாடெக் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களும் கூடிய சீக்கிரத்தில் 8 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு ஸ்னாப் டிராகன் கிளைம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற பிராண்ட் வந்து அவங்களால 8 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்க முடியும்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ராசஸ் தாங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிராண்டு தான் அதை முடிவு பண்ணணும் எத்தனை வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்க போறன்றத. ஏன்னா பிராண்டு தான் வந்து கேரண்டி கொடுக்கணும். பிராண்டும் வந்து கேரண்டி கொடுத்தா தான் இந்த இணைப்பு சாத்தியமாகுன்றது என்னுடைய கருத்து. மீடியாடெக் கூடிய சீக்கிரத்தில் இந்த அளவுக்கு 8 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டை கொண்டு வந்துருவாங்கன்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் Z Fold 7 டிசைன்ஸ் வந்து லீக் ஆயிடுச்சு. பிக்கர் ஸ்கிரீனா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்லிம்மரா வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து லான்ச் வந்து நெருங்கிட்டு இருக்கிறதுனால இதோட ட்ரூ ஃபிளாக்ஷிப்ன்றதுனால இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா தேர்ட் குவார்டர் ஸ்டார்டிங்ல லான்ச் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதனால இதோட போட்டோஸ்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஓப்போ இவங்களுக்கு டஃபஸ்ட் காம்படிஷன் கொடுக்குற மாதிரி ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் ஃபோல்டபிள் போனை கொண்டு வந்துட்டாங்க. அதனால ஓப்போக்கும் டஃப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்லிம்மா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ வந்து இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 8L வரப்போது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4400 mAh பேட்டரி வரப்போது. அது மட்டும் இல்லாமல் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா IP6869 ரேட்டிங் கொடுத்துட்டாங்க. இவங்களும் அந்த அளவுக்கு ரேட்டிங் கொடுக்கணுன்றதுக்காக இவங்களும் முயற்சி பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாம்சங் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா 200 MP மெயின் கேமரா, அதாவது S25 அல்ட்ராவில் கொடுத்த 200 MP மெயின் கேமரா வரப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 MP அல்ட்ராவிட வரப்போது, 10 MP டெலிஃபோட்டோ வரப்போது அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 10 MP செல்ஃபி கேமரா வரப்போது, 4 MP அண்டர் டிஸ்பிளே கேமரா வரப்போது அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா சாம்சங் வந்து இந்தியாவுக்காக இப்போ வந்து ஒரு SSD-யை கொண்டு வந்திருக்காங்க. அது SSD என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ல வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். SSD-யை பொறுத்த வரைக்கும் இது வந்து 9100 Pro SSD-ன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ப்ரோன்னு கேட்டீங்கன்னா இது வந்து Gen 5 SSD. அதனால உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து வேற லெவலா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இது 8 TB வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ரீடிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 14800 MBPS வரைக்கும் ஸ்பீடு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க பெர் செகண்ட்ல. அதுக்கப்புறம் ரைட்டிங் ஸ்பீடு 13400 MBPS வரைக்கும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரேண்டம் ரீட் ஸ்பீடா எவ்வளவு இருக்கும்னு கேட்டீங்கன்னா 2200 KIOPS சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேண்டம் ரைட் ஸ்பீடு 2600 KIOPS வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 1TB 2TB 4TB 8TBன்ற மாதிரி 4 வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதோட பிரைஸ் டிஃபர் ஆகும். அது மட்டும் இல்லாம வந்து பவர் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் 49% இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர் ப்ரீவியஸ் மாடலோட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லேப்டாப், டெஸ்க்டாப், கேமிங் கன்சோலுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்சங் வந்து இதுல வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணி டேட்டா செக்யூரிட்டி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் 1TB பொறுத்த வரைக்கும் 14999 ரூபாயும், 2TB பொறுத்த வரைக்கும் 25499 ரூபாயும், 4TB பொறுத்த வரைக்கும் 49999 ரூபாய்க்கு இப்போ இந்தியாவுக்கு அவைலபிளா இருக்கு. யாராவது அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சாம்சங் தரப்பு இப்படி ஒரு SSD இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்கிரேட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஏர்டெல்லும் டாட்டாவும் இணைஞ்சிருக்காங்கன்னு சொன்னா ஏர்டெல்லும் டாட்டாவும் எதுக்காக இணைஞ்சிருக்காங்க கேட்டீங்கன்னா ஏர்டெல் TDH டாடா DTH, அதாவது ஏர்டெல் டிஷும் டாடா டிஷும் இப்போ இணைஞ்சிருக்காங்க. இதன் மூலமா என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இது வந்து எப்படி மெர்ஜ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஓவரால் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஏர்டெல்லும் டாட்டாவும் என்ன பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா 52% 55% வச்சுக்க போறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்னியை பொறுத்த வரைக்கும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் இருந்துச்சுல அந்த டிஸ்னிட்ட ஒரு 45% 48% வந்து ஷேரை கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா போத் கம்பெனி என்ட்ரி ஆகுறதுனால 6000 to 700 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு இந்த டிஷ் டெக்னாலஜிக்குள்ள வரப்போகுது. ஏன்னா
ஏற்கனவே ஜியோ வந்து ஜியோ ஹாட் ஸ்டாரோட இணைஞ்சதுனால இவங்க ரெண்டு பேரும் இப்போ இணையறாங்கன்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. லீடர்ஷிப் மூலமாக ஏர்டெல் சீனியர் டீம் ரன் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் டாட்டாவும் வந்து சேர்ந்து இணைகிறதுனால ரெண்டு போர்ட் டீமும் இணைந்து செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவரால் இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா 35 மில்லியன் பெய்டு கஸ்டமர் இருக்காங்க. செப்டம்பர் 2024 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு. அதனால கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா ரெவென்யூ மட்டுமே டாடா பிளேயிங்க்கு மட்டும் கணக்கு பண்ணும்போது 7,000 கோடி ரூபாய் 5 லட்சம் பேண்ட் வச்சிருக்காங்க சப்ஸ்கிரைபர் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதனால இணைப்புன்றது மிகப்பெரிய இனிப்பா இருக்க போது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இனிமேல்ட்டு எப்படி வோடாஃபோன் ஐடியா இணைஞ்சிச்சோ அதே போல ஏர்டெலும் டாடா இணைய போறாங்க. ரெண்டு பேரும் டிஷ் வச்சிருக்கிறவங்க ஒன்னா ரீசார்ஜ் பண்ற மாதிரி கூடிய சீக்கிரத்தில் பிளான் எல்லாம் கொண்டு வருவாங்க. அதை அடுத்தடுத்து அப்டேட் பண்றேன் நம்ம சேனல்ல. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா அல்ட்ரா ப்ரோ லிங்க்ன்றவங்க ஜூஸ் ஆப் அப்படின்ற ஒரு பவர் பேங்கை கொண்டு வந்திருக்காங்க. இது மெகா 15 வாட்ஸ் கொண்ட 5000 mAh அண்ட் 10,000 mAh கொண்ட மேக்னெட்டிக் வயர்லெஸ் பவர் பேங்க் PD PPS சப்போர்ட் கொண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. வேற லெவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்லிம்மா இருக்க போது LED டிஸ்பிளே இருக்க போது ரெண்டு வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. 5000 அண்ட் 10,000. அதுக்கப்புறம் மெட்டல் ஹோசிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5000 பொறுத்த வரைக்கும் 9.5 மில்லிமீட்டரும் 10,000 பொறுத்த 13.7 மில்லிமீட்டர் திக்னஸ் கொடுத்திருக்காங்க. அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் 22.5 வாட் அவுட்புட் எடுத்துக்கலாம் டைப் சில. அதுக்கப்புறம் 15 வாட்ஸ் வயர்லெஸ்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது PD சப்போர்ட் இருக்கு, PPS இருக்கு அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இதுல வந்து மெகா சேஃப் இருக்கிறதுனால இதுல வந்து சார்ஜிங் வயர்லெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து மேட் இன் இந்தியா BSI சர்டிபிகேட்லாம் வாங்கியிருக்காங்க. 6 month தான் வாரண்டி கொடுக்குறாங்க. இதுல வந்து 5000 mAh பொறுத்த வரைக்கும் 3999 ரூபாயும் 10,000 mAh பொறுத்த வரைக்கும் 4999 ரூபாயும் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து லிமிடெட் டைம் ஆஃபரா 10,000 mAh பொறுத்த வரைக்கும் 2630 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2630 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங்ல இருக்க போகுது அப்படின்ற பேஸ் வேரியண்டா இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா மீடியாடெக்கோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர்லாம் நிறைய லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மீடியாடெக்கோட மிட்ரேஞ்சுக்கு வந்திருக்கலாம். மீடியாடெக்கோட மிட்ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 7300 அடுத்தபடியே 7400 வரும்போது நம்ம சொல்லிட்டோம். இப்போ அதுலேருந்து இன்னொரு ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன கேட்டீங்கன்னா 7400X என்ற ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 7400X பொறுத்த வரைக்கும் என்ன கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா இதுல வந்து 4X கோடெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மெமரியை பொறுத்த வரைக்கும் என்ன கேமரா எப்படி சப்போர்ட் பண்ண அப்படின்னு தெரிஞ்சுங்க. மெமரியை பொறுத்த வரைக்கும் LPDDR5 அதுக்கப்புறம் LPDDR4X சப்போர்ட் பண்ணோம். 6400 MBPS ஸ்பீட் வரைக்கும் கிடைக்கும். UFS 2.2 UFS 3.1 வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 120 Hz refresh rate சப்போர்ட் பண்ணோம். 1 Full HD சப்போர்ட் பண்ணோம். சில சமயத்துல 144 Hz டூயல் டிஸ்பிளேக்கு சப்போர்ட் பண்ணோம். அதாவது இத மாதிரி லாவா அக்னி மாதிரி டூயல் டிஸ்பிளே கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இதுல கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இது ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் கிடையாது, மிட்ரேஞ்ச் ப்ராசஸர்ன்றதுனால இதுல வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து இவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸர் 6400 இவங்களை கூடிய சீக்கிரம் கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு மீடியாடெக் தரப்புலேருந்து தகவல் வந்திருக்கு. இந்த ரெண்டு ப்ராசஸரும் கூடிய சீக்கிரத்தில் வேற லெவல் மிட்ரேஞ்ச் ப்ராசஸரும் பார்க்க போறாங்க. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ண நம்மளோட இன்ஸ்டாகிராம் இருக்கு ட்விட்டர் இருக்கு, ஃபாலோ பண்ணி DM பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்ண வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ கீழே சொல்ற எல்லா ப்ராடக்ட்டோட ஆஃபருக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனல் எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரியல் டைம் ஆஃபர்ஸ் இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்க ஆஃபர்ஸ் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணிச்சுங்க. தேங்க்ஸ் for watching.